ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த மாதிரி ஸ்டிச் ப்ளவுஸில் நெக் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்ப்போம். அதில் வந்து இப்போ நான் ஜர்தோசி எடுத்துருக்கிறேன், கொஞ்சம் தடிமனாக இருக்கிற மாதிரி உள்ள ஜர்தோசி. அப்புறம் இந்த மாதிரி ஃப்ளாட் சீக்வன்சஸ் கோல்டன் கலர் எடுத்துருக்கிறேன், மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி 3mm கோல்டன் பீட்ஸ், அப்புறம் சுகர் பீட்ஸ், இது எடுத்துருக்கிறேன். ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் தான். இதுமாரி 9 நம்பர் நீடில் இந்த கோல்டன் பீட்ஸுக்கெல்லாம் யூஸ் ஆகும். ஸோ அதுவும் அந்த கோல்டன் பீட் கலரில் வந்து நூலும் எடுத்துருக்கிறேன். ஸோ இதை வச்சு நம்ம எப்படி பண்ணலான்ட்டு பார்ப்போம். இப்போ 2 நூல் வந்து 9 நம்பர் நீடில் அதில் கோர்த்துக்கிட்டு இப்போ ப்ளவுஸில் இந்த ஷோல்டரில் ஸ்டார்டிங் அதிலேருந்து பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட்டு இந்தமாரி 3mm கோல்டன் பீடை வச்சு ஒரு பார்டர் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் 2 பீடு எடுத்துகிட்டு அதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பேக்கில் வரேன். வந்து 2 பீடுக்கு நடுவில் வந்துட்டு இந்த லாஸ்ட்டில் இருக்கிற பீடுக்குள்ளே திருப்பி விடுறேன். அகெயின் இன்னும் 2 பீடு கொடுத்துட்டு பேக்கில் வந்து முன்னாடி இருக்கிற அந்த பீடுக்குள்ளே திருப்பி விட்டு நீடில் எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு கண்டினியூஸாக அந்த பீடு வந்து ஆரி ஒர்க்கில் பண்ணுற அதே லுக்கில் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால தான் இந்தமாரி மெத்தடில் பண்ணுறோம். இது நல்லா ஃபிக்ஸும் ஆகிடும். ஒவ்வொரு தடவையும் நம்ம லாக் பண்ணுறோம். ஒவ்வொரு தடவையும் அந்த 2 பீடை வச்சுட்டு நடுவில் கொடுத்து லாக் பண்ணுறோம். அடுத்த பீடு எடுக்கிறதுக்கு கேப் இல்லாமல் வர்றதுக்கும் இது வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்தமாரி மெத்தடில் ஃபுல்லாக நெக் லைன் ஃபுல்லாக நான் பீடு வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 இன்ச் அளவுக்கு ஒரு சின்ன சின்ன சர்க்கிள்ஸ் போட்டுக்கிறேன். பாருங்கள், ஒரு சர்க்கிள் போட்டுட்டு அதுக்கு 2 பக்கமும் ஒரு கோடு, அப்புறம் ஒரு சர்க்கிள், அப்புறம் ஒரு கோடு. எப்போதுமே சென்டர்லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா அந்த நமக்கு கரெக்டாக பார்க்குறதுக்கு அந்த இது நல்லாயிருக்கும். ஷோல்டர்லேருந்து வரைய ஆரம்பிச்சிங்கன்னா சென்டர் மாறி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கரெக்டாக சென்டர்லேருந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளவர் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கமும் ரைட் சைடு லெஃப்ட் சைடு நம்ம வரைஞ்சிட்டே போகணும். ஸோ ஒரு சர்க்கிள் வரைஞ்சிட்டு அதுக்குள்ளே குட்டியாக ஒரு சர்க்கிள் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து 8 பார்ட்ஸாக நான் பிரிச்சுருக்கிறேன். ஒரு ப்ளஸ் ஒரு இன்ட்டு போட்டிங்கன்னா 8 பார்ட் ஆகிடும். ஸோ இது மாதிரி நெக் லைன் ஃபுல்லாக நான் வரைஞ்சிருக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஜர்தோசி வந்து 2 ஜர்தோசியாக வச்சுக்கலாம், ஒன்று வச்சுக்கலாம். வச்சுட்டு ஈக்குவல் சைஸில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன பீசஸாக ஒரு 1/2 சென்டிமீட்டர் தான் சின்ன சின்ன பீசஸாக ஈவனாக ஒரே மாதிரி ஈக்குவல் பீசஸ் கட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ப்ராக்டிஸில் உங்களுக்கு வந்துடும், இல்லைன்னா மெஷர் பண்ணியும் கட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய பீசஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க, நல்லா ஷார்ப்பான சிசரில். இப்போ பாருங்கள், இது 1/2 சென்டிமீட்டர் தான், அந்த அளவு தான் நீளம். அப்புறம் இப்போ நடுவில் வைக்கிறதுக்கு இந்த ஜெர்கான் ஸ்டோனோட ஃப்ரேம் இருக்குல்ல, அதை எடுத்துருக்கேன். அதை வந்து நடுவில் வச்சுட்டு 2 பக்கமும் லாக் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிடணும். 2 பக்கமும் லாக் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். பண்ணிவிட்டு நம்ம அந்த கோடு போட்டிருக்கோம்ல, ஒரு ப்ளஸ் ஒரு இன்ட்டு, ஸோ அந்த ஒவ்வொரு ஸ்ட்ரோக்ஸுக்கும் ஒரு ஜர்தோசியும் இந்த மாதிரி நிடில் எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு. அப்புறம் ஒரு சீக்வன்ஸ், ஸோ கோல்டன் சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ ஜர்தோசி இது கோடுக்கு அதுக்கு வெளியில் இதுமாரி கோல்டன் சீக்வன்ஸ். ஸோ இப்படி கொடுத்து அதை ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஸோ ஒவ்வொரு ஸ்ட்ரோக்குக்கும் ஒவ்வொரு கோடுக்கும் இந்த மாதிரி பண்ணிட்டு வரணும். அந்த நூல் தெரியாத மாதிரி நல்லா நீட்டாக எடுத்துக்கோங்க. இது நம்ம ஃப்ரேம் இல்லாமல் கையில் பிடிச்சிட்டு ஈஸியாக பண்ணலாம். ஃப்ரேம் வச்சு பண்ணுறதும் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இது மாதிரி ஒரு நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கிறோம்ல, ஸோ அந்த ஜர்தோசி ஒன்று, ஒரு சீக்வென்ஸ். நம்ம என்ன கலரில் சாரீ இருக்கோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி நம்ம எல்லா கலர்லேயும் ஜர்தோசிஸ் கிடைக்கிது. ஸோ அதை வாங்கி நீங்கள் அந்தமாரி கட் பண்ணிக்கலாம். இது ஈஸியாக நமக்கு ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும். இதுமாரி கட் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க கட்தானா பீட்ஸில் கொஞ்சம் லாங் பைப் கிடைக்கும், அந்த பைப்பை வாங்கி கட் பீட்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, ஸோ அதில் லாங் இருக்கிறது வாங்கி பண்ணலாம். ஸோ இந்தமாரி ஃப்ளவர் பண்ணிட்டோம் பாருங்கள். இந்தமாரி ஃப்ளவர் எல்லாத்துலேயும் பண்ணிடணும். இப்போ நான் இந்த பக்கம் 2 பக்கம் இருக்கிற கோடு எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். 4 சுகர் பீட் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பேக்கில் வந்து 2 இதுக்கு நடுவில் அப்படி எடுத்துக்கிட்டு அந்த 2 இதுக்குள்ளே கொடுத்து வாங்கிட்டு அடுத்த 4. ஸோ நம்ம எப்படி பெரிய பீடுக்கு வந்து 2 பீடாக எடுக்கிறோம், இதில் 4 பீடாக எடுக்கிறோம். ஸோ ஒவ்வொரு தடவையும் இந்தமாரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா இது நீட்டாக அழகாக அது அந்த கோடுக்கு நமக்கு அது கிடைக்கும். சுகர் பீட் எண்டில் வந்து ஒரு 3mm, எப்படி நம்ம பார்டரில் கொடுத்துருக்கோம்ல அதே மாதிரி எண்டில் வந்து ஒரு 3mm பீடு வச்சு இந்தமாரி ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க.
ஸோ நடுவில் ஒரு ஃப்ளார், 2 பக்கமும் கோடு. இப்போ இந்த கோடு எப்படி பண்ணுறேன்ட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஒவ்வொரு தடவை இந்தமாரி லாக் பண்ணி பண்ணுறதுனால நமக்கு நல்ல ஃபினிஷிங் கிடைக்கும். நம்ம பீட்ஸ் தூக்கிட்டே வராது, எடுத்துகிட்டும் வராது, நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும். இதுதான் அவ்வளோ ரொம்ப ஈஸி தான். ஸோ இது மாதிரி எல்லா ஃப்ளாரும் அந்த கோடும் பண்ணிடணும். இது நம்ம ஃப்ரேமில் வச்சுக்கிறதுக்கு இந்த ஃபுல் நெக்கும் ஒரு ஃப்ரேமில் வர மாதிரி பெரிய ஃப்ரேமாக எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம இடையில பீட் ஒர்க், ஜர்தோசி ஒர்க் இதெல்லாம் பண்ணும்போது சின்ன சின்ன ஃப்ரேம் வச்சு பண்ணும்போது அது வந்து ஜர்தோசி நசுங்கிடும். ஸோ அதனால் அந்தமாரி டேமேஜ் ஆகிடும். அதனால் அது மாதிரி பண்ணாமல் பெரிய ஒரு நெக் ஃபுல்லாக வர மாதிரி ஒரு ஃப்ரேம் எடுத்துக்கணும். பாருங்கள், அது மாதிரி எடுத்துகிட்டு நான் இதை பண்ணி முடிச்சிட்டேன். நான் எடுத்துருந்தது ஒரு 12 இன்ச் ஃப்ரேம் எடுத்திருந்தேன். இப்போ நடுவில் ஒரு ஃப்ரேம் வச்சோம்ல ஜர்கான் ஸ்டோன் வைக்கிறதுக்கு, அந்த குட்டி ரிங்குள்ளே நல்லா ஃபேப்ரிக் க்ளூ தடவிட்டு ஒரு ஜர்கான் ஸ்டோன் இந்த மாதிரி வச்சிட்டோன்னா இன்னும் நல்லா கிராண்ட் லுக் கிடச்சிரும். பாருங்கள், இது ஃபுல்லாக முடிச்சாச்சு. இதுமாரி ஸ்லீவ்ஸ்லேயும் பண்ணலாம். நீங்கள் ரொம்ப ஈஸியாக ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு டிசைன், நல்ல கிராண்ட் லுக் கொடுக்கும். உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.